ஒண்ணு பெண்களா இருக்கிறீங்கன்னா, கண்ல கண்ணீர் வந்துரும். ஆண்களா இருக்கிறீங்க அப்படின்னா கோவம் வந்துரும். அப்ப பெண்களுக்கு கோவம் வராதான்னா, பெண்களுக்கு தான் இன்னும் பயங்கரமாவே கோவம் வரும். துலாம்ல இருக்க பெண்களுக்கு. கண்ணீரும் சேர்ந்தே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்போ இந்த சேஞ்சஸ் சில பேத்துக்கு ஒபிசிட்டில இருக்கக்கூடியவங்கலாம் இருப்பாங்க. உணவுக்கு ரொம்ப அடிக்ட்டா இருக்கவங்கலாம் இருப்பாங்க. ஏன்னா, இந்த தடவ இது குரு, சுக்கிரனுடைய இணைவு எப்படின்னா, வெயிட் போட வச்சுரும். திடீர்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த வெயிட் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாகணும். ஏன்னா குருனாலே எல்லாமே பறந்து கொண்டு போகக்கூடியது தான். சுக்கிரன் எல்லா செழிப்பையும் கொடுத்துரும். எல்லா சிச்சுவேஷன்ஸையும் உருவாக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அது அசுர குருவாவே பார்க்கப்படுது. அசுர வளர்ச்சியும் குடுக்குங்கிற மாரி தான். ஆனா அந்த கட்டுப்பாடு, அந்த சமநிலை, பேலன்சிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். துலாம்ல இருக்கவங்களுக்கு 2யுமே பேலன்ஸ் பண்ணி இருந்துக்கணும். அப்போ திருத்தங்கள் யாராவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய கெட்டதுக்காக கிடையாது. நம்மளுடைய குறைகள் அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா நீங்க எடுத்துப்பீங்க. அது அந்த மாரிலாம் கிடையாது. சில மாற்றங்கள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா